டாலிபாவை மீட் பண்ண லியோன் மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டு வந்த லீராங் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் தப்பா ஆன்சர் பண்ணவும் அவங்க இது லியோன் இல்ல லீராங்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே லீராங் இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிருக்கிறதால உன்னை இப்பவே நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு மிரட்டுறாங்க. அப்ப இவன் எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்கிற விஷயத்த டாலிபா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவனுக்கும் குவான்ஹேக்கும் நடுவுல இருக்கிற அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணதான். அந்த கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும் லியோன் சேஃபா இருக்க மாட்டான்னு சொல்லி லீராங் டாலிபா கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். பட் டாலிபா கான்ட்ராக்ட் முடியறதுக்கு ஒரே வழி நீ இறந்து போறது மட்டும் தான் சொல்லிடுறாங்க. இப்ப வெளியே வந்த லீராங் கிட்ட டாலிபாவோட ஹஸ்பண்ட் கான்ட்ராக்டை மட்டும் பிரேக் பண்ணிடாதுன்னு வார்ன் பண்றாரு. சோ லீராங்கும் எப்படி இந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணாமலேயே லியோனோட உயிரை காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறான். இங்க ஒர்க் முடிச்சுட்டு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கிற இமுகிய லியோன் தூரமா இருந்தே ஃபாலோ பண்றான். அதை இமுகி கண்டுபிடிச்சதும் லியோன் அவனை தனியா கூட்டிட்டு போய் நான் சொன்ன மாதிரியே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்படியே இவனோட வாழை வச்சு குத்துனாலும் இமுகிக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிறான். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி இமுகி மத்தவங்களோட பாடியில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். பட் இப்ப இவனுக்குன்னு சொந்தமா ஒரு பாடி வந்ததும் இவனை நார்மலா கொல்ல முடியாது. அப்போ லியோன் கூட சண்டை போட்ட இமுகி சண்டையில லியோனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட ஒரு டீல் பேசன்னு நினைக்கிறான். அப்படியே உன்னோட தம்பி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ பேரண்ட்ஸோட உயிர்னு எல்லாமே என்னோட கையில தான் இருக்குன்னு சொல்லி லியோனை மிரட்டுறான். அதனால உன்னோட பாடியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டா நான் அவங்க எல்லாரையும் எதுவும் பண்ணாம உயிரோட வெற்ற வேணும் டீல் பேசுறான். பட் அந்த டீலை கேட்டதும் ஃபர்ஸ்ட் லியோன் அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி பேசினாலும் லாஸ்டா உன்ன மாதிரி ஆளுங்களை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி இமுகி கூட டீல் பேச முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ இமுகி எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா ஜியா மட்டும் கண்டிப்பா வேணும் ஏன்னா அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல லியோன் அதை கேட்டு இப்ப ரொம்ப கோவமாகி மறுபடியும் இமுகி கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறான். அப்படியே இவனோட பவரை இமுகி கிட்ட காட்ட போக அதுக்குள்ளே இமுகி அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த நிறைய மக்களை சூசைட் பண்ண வச்சிடுறான். சோ இப்ப ரொம்ப பயந்து போன லியோன் ஒவ்வொருத்தங்களா போய் காப்பாத்த பட் அப்பவும் நிறைய மக்கள் காரணமே இல்லாம இறந்து போயிடுறாங்க. இங்க அதே டைம் இமுகி பவரை யூஸ் பண்ணதும் ஜியாவோட ஹார்ட் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்த குவான்ஹே நீ சீக்கிரமா லியோனை இமுகி கிட்ட கொடுத்துட்டு எங்க கூட வந்து சேர்ந்துடுன்னு சொல்றாரு. அது ஏன்னா குவான்ஹேயும் இமுகி கூடவே இருக்கிறதுக்காக அவரோட ஒய்ஃப் குழந்தைங்க பேரண்ட்ஸ்னு எல்லாரையும் இமுகிக்கு சாப்பிட கொடுத்துருக்காரு. அதை ஜியா தெரிஞ்சுக்கிட்டதும் குவான்ஹே இப்போ ஒரு சரியான மைண்ட்லயே இல்ல இமுகியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறா. அப்ப குவான்ஹே இவ கையில ஒரு மருந்து கொடுத்து இதை நீ லியோனுக்கு ஒரு டிராப் கொடுத்தாலே போதும் அவன் உடனே மயங்கிடுவான்னு சொல்றாரு. அப்படியே நீ அதை பண்ணதும் அடுத்த செகண்டே உன்னோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட வந்துருவாங்கன்னு இவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. சோ ஜியாவும் இப்ப வேற வழி இல்லாம அந்த மருந்தை வாங்கி வச்சுக்கிறா. இங்க டாலிபாவோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மசாஜ் பண்ணிட்டு அவங்களோட இறந்து போன பையனை பத்தி பேச டாலிபா உடனே கோவமாகி அவரை வெளியே போக சொல்றாங்க. அப்போ அவர் நீ மட்டும் நம்ம பையனோட ஒய்ஃபை கொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் சூசைட் பண்ணிருக்க மாட்டான். ஸோ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிடுறாரு. பட் டாலிபா அவங்க பையனோட ஒய்ஃபை கொன்னதுக்கு காரணம் அவளோட உடம்புக்குள்ள ரொம்ப மோசமான ஒரு பேய் இருந்ததுதான். இப்போ இவங்க 2 பேரோட மொபைலுக்கும் 100 பேருக்கு மேல ஒரே டைம்ல சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அலர்ட் வருது. அதை பார்த்ததும் இது கண்டிப்பா இமுகியோட வேலைதான்னு புரிஞ்சுக்கிறாங்க.